நீங்க மனசுலயே ஒரு விஷயம் நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அது கிட்டத்தட்ட ஒரு டைம்ல உங்களுக்கு கிடைச்சிரும். சரி நீங்களே யோசிப்பீங்க, நான் முன்னாடி இதை நினைச்சனே, அதுவே எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அது என்னன்னா, உண்மையாவே நீங்க நினைச்சதுனாலதான் கிடைச்சது. நம்மளதான் நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்றதுனால அது கிடையவே கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒருவேளை நமக்கு நம்ம அதை புரிஞ்சுக்கல, ஒருவேளை நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம்னா ஒருவேளை நமக்கு அது தெரியல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன புக் பார்க்க போறோம் அப்படின்னா, பிரபஞ்ச சக்தியை ஒரு தனி மனிதன் உருவாக்குவது எப்படி. ஸோ இந்த புக்ல இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னா என் தமிழன் செட்டியார். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த புக் தான் பார்க்க போறோம். இது எப்படின்னா, ஸோ நம்மளால யூனிவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ யூனிவர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டேன்னா, ஆக்சுவலா அது என்னன்னா ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ்ல இருந்து தான், அதாவது ஒரு டஸ்ட்ல இருந்து ஒரு ஆட்டம்ஸ்ல இருந்து தான் யூனிவர்ஸ் ஃபுல்லாவே ஃபார்ம் ஆகுது. சோ அந்த ஃபார்ம் ஆகுறது தான் என்னன்னா நம்ம கிட்டயும் இருக்கு. ஸோ யூனிவர்ஸ்ல என்ன இருக்கோ அதுதான் நம்ம உடம்புலயும் இருக்கு. ஓகேவா? இப்ப அது ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானட் கேலக்சி அந்த மாதிரி சொல்லிட்டு உருவாங்க. சோ அது மாதிரிதான் நம்ம ஒருக்குள்ளேயும் செல்லுல இருந்து டிஷ்யூஸ்ல இருந்து ஆர்கான்ஸ்ல இருந்து நம்ம ஃபுல் பாடியா உருவாகுது. சோ என்னன்னா நம்மளால யூனிவர்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கு என்னன்னா இப்ப நம்ம மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷன் பண்ணிட்டு இப்ப கண் மேல பாக்குற மாதிரி மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி பண்ணும் போது என்னன்னா நம்மளால யூனிவர்ஸ் கூட கான்டாக்ட் வச்சுக்க முடியும். சோ அதுக்கப்புறம் என்னன்னா இப்ப நம்மளால நம்ம கேட்டதெல்லாம் வாங்க முடியுமா அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா வாங்க முடியும். ஏன்னா இப்ப நம்ம ஒரு விஷயத்த நினைச்சுட்டே இருக்கோம், அது கண்டிப்பா கிடைக்கும். இப்ப நம்மளே சில விஷயம் யோசிச்சுக்கோங்களேன், நான் அன்னைக்கு இவங்களை பத்தி நினைச்சேன், ஆனா அவங்களே எனக்கு கால் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது தற்செயலா நடக்கிறது கிடையாது. சோ இப்ப என்னன்னா நம்ம நம்ம மனசுல இருந்து இப்போ நான் அவங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னா, சோ அது அவங்களுக்கும் தெரியும். சோ இப்போ நானே கால் பண்ணிட்டாலும் ஓகே, இல்லன்னா அது அவங்களுக்கு தெரியறதுனால அவங்களும் நினைச்சு அவங்களும் கால் பண்றாங்க. அந்த மாதிரி இருக்கு. சோ இப்ப என்னன்னா ஒரு செல் உள்ள ஒரு ஆர்கானிசமா இருந்துச்சுன்னா அதோட இதுவே ஆறாவே ஒரு 50 வீட்டுல போகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப நம்ம எல்லாம் பில்லியன் ட்ரில்லியன் கணக்குல செல்ஸ் வச்சுக்கோம். சோ அப்ப நம்மளோட பவர் எவ்வளவு தூரத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ல இருக்கும். சோ அப்ப என்னன்னா நம்மளால யார வேணாலும் கான்டாக்ட் பண்ண முடியும். சோ இப்ப நீங்க மெடிடேஷன் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நீங்க பண்ற பழக்கம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி தெரிஞ்சதுனால நீங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. சோ அதனால இப்ப நம்மளோட சூட்சும உடல் எல்லாம் சொல்றாங்களா, சோ நம்ம இப்போ நம்மளோட ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனாலயே என்னன்னா நம்ம இந்த யூனிவர்ஸ் கூட கான்டாக்ட் வச்சுக்க முடியும். சோ அந்த கான்டாக்ட் வச்சுக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள நோயா இருக்கும், இல்ல நம்மளோட உடம்புல உள்ள நோயை தாண்டி இப்ப ஒருத்தவங்களோட உடம்புல உள்ள நோயா இருந்தாலும் நம்மளால கியூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ நீங்க மெடிடேஷன்ல எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இது ஒரு பொய்யான விஷயமா தெரியும். ஏன்னா டாக்டர் கிட்ட போய் தானே ஒரு விஷயத்த சரி பண்ண முடியும். டாக்டர் எல்லாமே எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆக்சுவலா அது பாசிபிள் தான். சோ இப்போ சித்தர்கள் யோகிகள் அவங்க எல்லாம் இருக்காங்களா, சோ அவங்க எல்லாம் என்னன்னா கூடு விட்டு கூடு பாயிருது, அது அவங்க பார்வையிலேயே ஒருத்தவங்க மெஸ்மரைஸ் பண்றது, அதுலயே பார்த்து ஒருத்தவங்க உடம்ப தொட்டே அவங்களை கியூர் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். சோ இப்ப நம்ம ஜீசஸ் இருக்காங்களா, அவங்களுமே எப்படின்னா இது சில பேரை தொட்டே கியூர் பண்ணிருக்காங்க. நம்ம சித்தர்கள் எல்லாம் போகர் அகத்தியர் அவங்க எல்லாம் என்னன்னா கூடு விட்டு கூடு பாயறது மூலியமாவோ ஒருத்தவங்க இப்படி தலையில தொட்டதுனாலயோ இல்ல எந்த ஆர்கன்ஸ்ல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கணும் அதை வச்சே அவங்க கியூர் பண்ணலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலயுமே நம்ம புராண கதைகள்ல இருந்தே நம்ம பார்த்துட்டுதான் வந்திருக்கோம். சோ அது இப்போ அது நம்பிக்கை நிறைய பேருக்கு போயிட்டுன்றதுனால அது எல்லாமே பொய்யா எழுதிரு. இந்த சந்திரா படத்துல சொல்றாங்க தெரியுமா, நீங்க நம்பலன்றதுனால அது பொய்யா மாறிடாரு. நம்ம கேள்விப்பட்டிருக்க எல்லா கதையுமே ஒரு காலத்துல உண்மையா இருந்ததுன்னா இப்பவும் நடக்கிறதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது ஆக்சுவலா உண்மைதான். நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்றதுனால அது கிடையவே கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒருவேளை நமக்கு நம்ம அதை புரிஞ்சுக்கல, ஒருவேளை நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம்னா ஒருவேளை நமக்கு அது தெரியல. சோ அதுக்கப்புறமேட்டுக்கு இது வாட்டரோட பெனிஃபிட்ஸ் பத்தி எல்லாம் சொல்லிருப்பாங்க. சோ வாட்டருக்கு என்னென்ன சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா இப்ப வாட்டர் பாத்தீங்கன்னா இது நம்ம பூமி தோன்றதுல இருந்தே நம்ம கிட்ட இருக்கிற தண்ணி தான் இவ்வளவு வரைக்கும் இருக்கு. சோ இப்ப அது பனிக்கட்டியாவோ இல்ல ஆறாவோ கடல்லையோ இருந்துச்சுன்னா
அந்த தண்ணி வந்து எவாபரேட் ஆகி மேல போயிட்டு மழையா திரும்பி கீழே தான் வரும். இப்ப காத்தும் வந்து என்னன்னா அந்த வளிமண்டலத்துல அந்த பிளானட் இருக்குல்ல, அந்த பிளானட்டை சுத்தியதான் அந்த காத்து இருக்கும். காத்தும் தண்ணியும் நம்மளை விட்டு வேற எங்கேயுமே போல. ஏன்னா வந்து எர்த் இருக்கா, எர்த் ஃபுல்லாமே இப்படி சரௌண்டிங் வந்து இது பண்ற மாதிரி அது ஃபுல்லா எர்த்துக்கு மேலயுமே கேஸ் தான் ஆகும். ட்ரோபோஸ்பியர், ரீசோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது வந்து என்னன்னா இந்த இடத்த விட்டு வெளில போகாது. அதனாலதான் ஆக்சுவலா நம்ம வந்து பாதுகாப்பாவும் இருப்போம். அதே மாதிரிதான் தண்ணியும் வந்து இந்த இடத்த விட்டு வேற எங்கேயுமே போகவே இல்லை, அது இங்கேதான் இருக்கு. சோ அதனால வந்து என்னன்னா இப்ப நம்ம தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி அந்த காலத்துல கடவுள் எல்லாம் வாழ்ந்தாங்கல்ல. சோ அது அந்த இதுலயுமே வந்து என்னன்னா நம்ம இதுல வந்து வாட்டர் வந்து அப்படியேதான் இருக்கு. சோ வந்து வாட்டர் வந்து ரொட்டேஷனல் பேசிஸ்ல தான் வந்து நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம். சோ அதுக்கு வந்து அவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப நீங்க கையில வந்து தண்ணி எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி. சோ அந்த மாதிரி இதுல வந்து நிறைய மெடிடேஷன் ப்ராக்டிஸ் இருக்கட்டும், உங்களுக்கு வேணும்ன்றத வந்து எப்படி வந்து உங்களுக்கு இது கிடைக்கிறதா இருக்கட்டும். இப்ப நீங்க வந்து மனசுலயே ஒரு விஷயம் வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு டைம்ல வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். சரி நீங்களே வந்து யோசிப்பீங்க, நான் முன்னாடி இதை நினைச்சினே அதுவே எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா அது வந்து என்னன்னா உண்மையாவே வந்து நீங்க நினைச்சதுனாலதான் கிடைச்சது. நம்மளோடது வந்து நம்ம மனசுல இருந்து இது ஜூலைல இருந்து சிக்னல்ஸா வந்து என்னன்னா இது யூனிவர்சிட்டி போயிட்டு சோ அங்க இருந்து அது வந்து என்னெல்லாம் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோ ஆக்சுவலா இது வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் நமக்கு வேணும்னா அதை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்பணும். அது வந்து சந்தேகமா ஒரு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க கூடாது. நம்ம நம்பி ஒரு விஷயத்த வந்து இது பண்ணோம்னா அது நமக்கு கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்புறம் வந்து நிறைய மெடிடேஷன் ப்ராக்டிஸ் எல்லாம் அதுல வந்து கொடுத்துருக்காங்க. எப்படிலாம் மெடிடேஷன் பண்ணணும், இப்ப வந்து உங்களுக்கு பணம் வந்து வேணும்னா அந்த பணத்தை வந்து எப்படி உங்கள்கிட்ட வந்து வர வைக்கணும், உங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் வேணும்னா அந்த பிசினஸ் வந்து நீங்க எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து எல்லாமே இந்த புக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க இந்த புக் வந்து வாங்கி படிங்க. ஓகேவா, நான் அந்த புக் வந்து படிச்சேன். நான் வந்து கொஞ்சம் மெடிடேஷன் எல்லாம் பண்ணுவேன். சோ அதனால வந்து இந்த ரிலேட்டட் புக்ஸும் நான் கொஞ்சம் படிப்பேன். சோ நீங்களும் மெடிடேஷன் பண்ற பர்சனா ஒருவேளை நீங்க வந்து எதனால மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க, இல்ல நீங்க புக்ஸ் எதுவும் படிச்சு பண்ணாலும் வந்து அது என்னென்ன புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ மெடிடேஷன் பண்ற வேலை இருக்கா, சோ அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, சரி மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.